இந்த உலகில் பிறந்து மறைகின்ற கோடிக்கணக்கான மனிதர்களில் ஒரு சில மனிதர்கள் மட்டும்தான் மக்கள் மனதில் நீங்கா இடம் பெறுகின்றனர். அவர்களில் ஒருவர்தான் மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் என்று அழைக்கப்படுகின்ற எம்ஜிஆர். ஒரு சாதாரண மனிதனாக தொடங்கி நடிகராகவும் அரசியல்வாதியாகவும் தலைவராகவும் மக்களின் இதயத்தை வென்றவர். அவருடைய வாழ்க்கை ஒரு உத்வேகமான பயணம். எந்த அரசியல் கட்சிக்கு எதிராக புதிய கட்சி தொடங்கி ஆட்சியில் அமர்ந்தாரோ அந்த அரசியல் கட்சி தனது ஆயுள் முடியும் வரை ஆட்சி கட்டில் அமர முடியாத அளவுக்கு அரசியல் செல்வாக்கு மற்றும் மக்கள் ஆதரவை பெற்றிருந்தார். அவர் மறைந்து 34 ஆண்டுகள் கடந்த பிறகும் அவரது பெயரையும் படத்தையும் பயன்படுத்தி சில அரசியல் கட்சிகள் தேர்தல் பரப்புரை செய்து வாக்குகளை கோரும் அளவுக்கு தனக்கென ஒரு வாக்கு வங்கியை இன்றளவும் பெற்றிருக்கிறார். திரையுலகில் மட்டுமின்றி அரசியல் உலகிலும் மக்கள் நாயகம் வலம் வந்த மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் என்கின்ற எம்ஜிஆர் அவர்களை பற்றி இன்று நாம் காணலாம். வெல்கம் டு கற்றியவன். சேர்ந்து கற்கலாம் உலகை. நம்முடைய வாழ்வின் சிறு துளியான 10 நிமிடங்களுக்கு குறைவான நேரத்தை ஒதுக்கி தன்னுடைய வாழ்வை வரலாறாக மாற்றிய வரலாற்று தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை காணலாம். இலங்கையில் தேயிலை உள்ளிட்ட பிற தோட்டங்கள் இருந்த கண்டியில் 1917ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி கோபால மேனன் மருதூர் சத்யபாமாவுக்கும் மகனாக பிறந்தார் எம்ஜிஆர். இவரது மூத்த சகோதரர் பெயர் எம்ஜி சக்கரபாணி. எம்ஜிஆர் பிறந்து 2.5 ஆண்டுகளிலேயே தந்தை கோபால மேனன் இறந்துவிட தாய் சத்யபாமா பூர்வீகமான கேரளத்துக்கு திரும்ப முடிவெடுத்தார். ஆனால் உறவினர்களின் ஆதரவு கிடைக்காததால் தமிழ்நாட்டின் கும்பகோணத்தில் உள்ள உறவினர் வேலு நாயரின் வீட்டில் தமது 2 பிள்ளைகளுடன் அடக்கலமானார் சத்யபாமா. 14 வயதில் நடிப்புத்துறைக்குள் நுழைந்த எம்ஜிஆருக்கு ஆரம்ப காலத்தில் கை கொடுத்தது மேடை நாடகமும் நாடக கலைஞர்களும் தான். அந்த காலத்தில் நடிப்புத்துறைக்குள் நுழைவது அவ்வளவு எளிதானதாக இருக்கவில்லை. அதுவும் கதாநாயகனாக வேண்டுமென்றால் அவருக்கு இயல்பாகவே ஆடலும் பாடலும் வார்த்தை சுத்தமாக தமிழ் பேசவும் சரியான உச்சரிப்பும் தெரிந்திருப்பது கட்டாயம். 14 வயதில் மேடை நாடகங்களில் தோன்றிய எம்ஜிஆருக்கு வெள்ளித்திரை செட்டுக்குள் நுழைய 6 ஆண்டுகள் தேவைப்பட்டன. 1936ஆம் ஆண்டில் தனது 20வது வயதில் சதி லீலாவதி என்ற படத்தில் ஒரு ஊழல் காவல் அதிகாரி வேடத்தில் நடித்தார் எம்ஜிஆர். அதன் பிறகு சிறு சிறு வேடங்கள் அவருக்கு கிடைத்தாலும் எல்லா திரை நாயக நாயகிகளுக்கும் ஏற்படுவது போன்ற திருப்புமுனை எம்ஜிஆருக்கு 1950ஆம் ஆண்டில் நடந்தேறியது. அப்போது வரலாற்று காவியமான மந்திரகுமாரி என்கிற படத்தில் நடித்த எம்ஜிஆரின் கதாபாத்திரம் அவரை ஏழை எளியவர்களின் நாயகனாக உலகுக்கு அடையாளப்படுத்தியது வெள்ளித்திரை. அந்த ஒரு திருப்பத்திலேயே தனக்கான பாதை எது என்பதை உணர்ந்தவராக தனது அடுத்தடுத்த படங்களை மிகவும் கவனமாகவும் அவை சாமானியவர்களை ஈர்க்கக்கூடியதாகவும் இருக்கும்படி பார்த்து கொண்டார் எம்ஜிஆர். அதற்கு கை கொடுத்தவே எம்ஜிஆர் நடித்த படங்களில் அமைந்த கதை, வசனங்கள் மற்றும் திரைப்பட பாடல்கள். 1936ஆம் ஆண்டு முதல் 1976ஆம் ஆண்டு வரை அவர் இறப்புக்கு பிறகு வெளியான 2 படங்கள் உட்பட எம்ஜிஆர் நடித்த படங்களின் எண்ணிக்கை 136. அவற்றில் தமிழில் 132 படங்கள், 2 படங்கள் மலையாள மொழியிலும் மற்றும் தெலுங்கு மற்றும் ஹிந்தி மொழிகளிலும் தலா 1 படங்களும் அடங்கும். எம்ஜிஆருக்கு பல விஷயங்கள் அவரை முதன்மையானவராக உலகுக்கு அடையாளப்படுத்தியது. அது இந்திய அரசியல் வரலாற்றில் மாநிலத்தின் முதல்வராக முதலாவதாக பதவிக்கு வந்த நடிகர் என்பது, அதேபோல இந்திய திரைப்பட வரலாற்றில் குறிப்பாக தென்னிந்தியாவில் இருந்து சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை பெற்ற முதலாவது நடிகர் என்றும் அறியப்படுகிறார். 1972ஆம் ஆண்டில் ரிக்ஷாகாரன் படத்தில் நடித்ததற்காக எம்ஜிஆருக்கு அந்த விருது கிடைத்தது. சாமானிய மக்களுடனான பிணைப்பை அதிகரிக்க வேண்டும் என விரும்பிய எம்ஜிஆர் திரை வாழ்க்கையுடன் சேர்ந்து அரசியல் வாழ்க்கையையும் தேர்வு செய்தார். இதனால் காங்கிரஸ் கட்சியில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார் எம்ஜிஆர். கதர ஆடை அணிவதை வழக்கமாக்கியும் கொண்டார். எம்ஜிஆருக்கு கலைஞருடனான நெருங்கிய நட்பு. அறிஞர் அண்ணாதுரை ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1953ஆம் ஆண்டில் தன்னை எம்ஜிஆர் இணைத்து கொண்டார். தேசிய அரசியலிருந்து திராவிட அரசியலுக்கு எம்ஜிஆர் வருவதற்கு உரமாக அமைந்தவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி. இருவரும் திரைத்துறையிலும் அதற்கு முன்பு மேடை நாடக வசனங்கள் திரையுலக பிரவேசத்துக்கு முந்தைய நட்புறவை கொண்டிருந்தார்கள். அந்த உறவுதான் திமுக தலைவர் அண்ணாதுரையிடம் எம்ஜிஆருக்கு நட்புறவை ஏற்படுத்தி தர கருணாநிதியை தூண்டியது. எம்ஜிஆருக்கு பொதுமக்களை வசீகரிக்கக்கூடிய ஆற்றலும் திறமையும் இருப்பதை உணர்ந்த அண்ணாதுரை அவர் மூலம் வெகுஜன மக்களிடம் திமுகவை கொண்டு சேர்க்க முற்பட்டார். 1962இல் தனது 50வது வயதில் சட்ட மேலவை உறுப்பினராகவும் 1967இல் எம்எல்ஏவாகவும் 1969இல் திமுகவின் பொருளாளராகவும் எம்ஜிஆர் நியமிக்கப்பட்டார். தமிழக அரசியல் வரலாற்றில் 1960களில் ஈடு இணையற்ற இரட்டையர் போல நெருங்கிய நட்பை கருணாநிதியும் எம்ஜிஆரும் பாராட்டி வந்தனர். அந்த காலகட்டங்களில் எம்ஜிஆர் நடிக்கும் பெரும்பாலான படங்களுக்கு கதை வசனம் எழுதியவர் கருணாநிதி. அதனால்தான் திரையில் எம்ஜிஆர் என்ன பேசினாலும் அது அர்த்தமுள்ளதாகவும் மக்களுக்கு செய்தி விடுக்கும் முழக்கமாகவும் பார்க்கப்பட்டது. தமிழ்நாட்டில் அதுவரை தேசிய அரசியலுக்கும் திராவிட அரசியலுக்கும் இடையே நிலவிய போட்டியில்
திராவிட இயக்க அரசியலை தூக்கி பிடிக்கும் முகமாக எம்ஜிஆரை திராவிட கட்சிகளும் இயக்கங்களும் அங்கீகரித்தன. எம்ஜிஆரை சுட்ட எம்.ஆர். ராதா. திரைத்துறை பயணத்தில் முன்னணி வில்லன் பாத்திரத்தில் நடித்தவர் எம்.ஆர். ராதா. இவரும் எம்ஜிஆரும் சேர்ந்து 25க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளனர். எம்ஜிஆர் நடிக்க வேண்டிய படம் தொடர்பாக ஒருமுறை ஒரு தயாரிப்பாளருடன் எம்.ஆர். ராதா எம்ஜிஆரை சந்திக்க சென்றார். அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் முற்றியதில் எம்ஜிஆரை எம்.ஆர். ராதா சுட்டதாக சர்ச்சை எழுந்தது. உண்மையில் அந்த அறையில் என்ன நடந்தது என்பது இன்று வரை புதிராகவே உள்ளது. அந்த சம்பவத்தில் துப்பாக்கி தொட்டால் எம்ஜிஆரின் இடது காதருகே துளைத்தது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவரது இடது காதின் கேட்கும் திறன் குறைந்தது. ஆனாலும் தோற்றா தொடர்ந்து கழுத்து பகுதியிலே தங்கியது. அது நாளடைவில் எம்ஜிஆரின் குரல் வாலையை பாதித்தது. 1969 அறிஞர் அண்ணாதுரை காலமானார். அதற்கு பிந்தைய ஆண்டுகளில் திமுக கட்சி நிதியில் முறைகேடு நடப்பதாக எம்ஜிஆர் குற்றம் சாட்ட இரட்டையர் போல உறவை பாராட்டி வந்த எம்ஜிஆரும் கருணாநிதியும் பிரிந்தனர். அதன் விளைவு திமுகவிலிருந்து எம்ஜிஆர் நீக்கம் என்ற வடிவில் எதிரொலித்தது. ஆனால் அத்துடன் அரசியல் பொது வாழ்க்கை முடிந்துவிடவில்லை என்று கருதிய எம்ஜிஆர் 1972 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கினார். தனது புதிய கட்சி அண்ணாவின் கோட்பாடுகளை பின்பற்றும் என்று அறிவித்தார் எம்ஜிஆர். இது பற்றி ஒருமுறை எம்ஜிஆரிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது, கருணாநிதியின் கொள்கைகளை திமுக பின்பற்றுகிறது, ஆனால் அதிமுக அண்ணாவின் கொள்கைகளை பின்பற்றுகிறது என்று கூறினார். தலைவர்களுக்கு நம்முடைய மரியாதை நிமித்தமாக வீடியோவை லைக் செய்து தலைவர்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள்.